வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இன்னைக்கு டே 3. இன்னைக்கு டே என்ன பண்ண போகிறோன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைய நாள் அற்புதமாக போகும். வழக்கம் போல் நம்ம வந்து கடைக்கு கிளம்பியாச்சு. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கீ செயின் எப்படி போகிறது தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் எல்லாமே போட்டுவிட்டு வந்து பாருங்கள். இன்றைக்கி போய்ட்டு கீ செயின் எப்படி பண்ணுறோன்னு மேக் பண்ணுறது எல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். गाइस इनकी डे 3 ஒரு பாய் சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக இன்றைக்கி வந்து கீ செயின் மேக் பண்ணலான்னு பார்த்தேன். பட் கொஞ்சம் வேலை ஸ்ட்ரெயிட்டாக இன்னைக்கு காஞ்சிபுரம். गाइस இன்றைக்கி வந்து கீ செயின் மேக் பண்ணலான்னு ஒரு பிளான் இருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பண்ண முடியல, கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால. அதனால் இன்றைக்கி வந்து எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் போக போகிறோம். காஞ்சிபுரத்தில் போயிட்டு ஒரு கேஜெட் வாங்க போகிறோம். அது வாங்கி அன்பாக்சிங் வீடியோலாம் பார்க்க போகிறோம். அப்படியே என் கூட அப்படியே வாங்க போய் பார்க்கலாம். गाइस ஒரு வழியாக நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. கடையில் ஒர்க்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். என்ன இன்றைக்கி கீ செயின் மேக் பண்ணுற வீடியோ தான் வரல, பார்த்துக்கலாம் விடுங்க. போயிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம காஞ்சிபுரம் தான் போக போகிறோம். அந்த வீடியோஸ் அப்படியே கண்டினியூவாக பாருங்கள். சேனல் புதுசாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் எல்லாமே போட்டுவிட்டு வந்து பாருங்கள். என்னென்ன வீடியோஸ் வேணும்னு கேளுங்க. வாங்க போயிட்டு பார்க்கலாம். गाइस வெல்கம் டு ரெஸ்ட் எடுத்து முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் எங்கே போகிறோம் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் போக போகிறோம். காஞ்சிபுரம் போயிட்டு அங்கே போய்ட்டு ஹார்ட் டிஸ்க் ஹோல்டரை வாங்க போகிறோம். வாங்கிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸ்ட்ரெயிட்டாக பஸ் ஸ்டாப்புக்கு போயிட்டு எல்லாம் பைக் எடுத்தாச்சு. गाइस ஸ்டார்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக பஸ் ஸ்டாப் போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். गाइस அப்படியே வாட்சுக்கு அந்த லூப்னு சொல்லுவாங்கள்ல, அது இப்போ தான் மார்க்கும் 10 ருபீஸ் ஆச்சு. வாங்க நெக்ஸ்ட்டு அப்படியே வாக் பண்ணிட்டு நம்ம சேலஞ்ச் கம்ப்யூட்டர் சென்டருக்கு தான் போக போகிறோம். அங்கே போய்ட்டு வாங்க போகிறோம். வாங்க அப்படியே எங்களுடைய பயணத்தை பாருங்கள். என்ன தீபக் எப்படி இருக்குது? गाइस ஒரு வழியாக ஹார்ட் டிஸ்க் ஹோல்டரை வாங்கியாச்சு. வீட்டுக்கு போய் நான் அன்பாக்சிங் வீடியோ காட்டுறேன். வாங்க என் தம்பி பாருங்கள் ஜாலியாக சுற்றின்னு வந்துங்கிறான். போயிட்டு வீட்டில் அன்பாக்சிங் வீடியோ காட்டுறேன். வாங்க இப்போ போகலாம். நெக்ஸ்ட்டு பேச என்ன போகிறேன்னு காட்டுறேன். गाइस ஒரு ரைஸ் வாங்க போய் 2 ரைஸை நான் வாங்கிட்டு வரேன். गाइस இதுதான் गाइस என்னுடைய ஸ்டார்ட். गाइस ஒரு வழியாக நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த பாருங்க நம்ம ப்ராடக்ட் காஞ்சிபுரம் வரைக்கும் போயிட்டு வாங்கின்னு வந்தாச்சு. இப்போ வீட்டுக்கு போயிட்டு ஒரு ஃப்ரெஷ்அப் பண்ணிட்டு திருப்பி கடையாண்டு போயிட்டு நம்ம ஹார்ட் டிஸ்க்லாம் செக் பண்ண போகிறோம். செக் பண்ணுற வீடியோஸும் அப்படியே பாருங்கள். இப்போ அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். गाइस நம்ம திருப்பியும் கடைக்கு கிளம்பியாச்சு. ஹார்ட் டிஸ்க் நம்ம லேப்டாப் எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் ஹார்ட் டிஸ்க் ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். गाइस இந்த பாக்ஸுக்கு ஒரு மெமரிஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சவங்க அவங்க பர்த்டேக்கு நான் இந்த பாக்ஸில் ஃபுல்லாக மன்ச்சு வாங்கினேன். பாக்ஸ் கூட நிறைய மெமரிஸ் கொடுக்குது. गाइस வாங்க गाइस இப்போ போய் கடையில் போய்ட்டு ஹார்ட் டிஸ்க்லாம் செக் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். गाइस இந்த கிளைமேட் பயங்கரமாக இருக்குது, நீங்களும் பாருங்கள்.
டிசைன்லாம் பயங்கரமாக இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம். கைஸ், ஒரு வழியாக நம்ம கடைக்கு வந்தாச்சு. பாருங்கள், இதுதான் நம்மளுடைய ஹார்ட் டிஸ்க் ஹோல்டர். இது வந்து ஆல்மோஸ்ட் 970 rupees ஆகிடுச்சு கைஸ். இது வாங்கிறதுக்காக இன்றைக்கி காஞ்சிபுரம் சிட்டி வரைக்கும் போயிட்டு வாங்கின்னு வந்திருக்கோம். இப்போ வந்து இது எதுக்கு முக்கியமாக வாங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹார்ட் டிஸ்க்லாம் வந்து செக் பண்ணுறதுக்காக. ஏன் செக் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ ஹார்ட் டிஸ்க் இருக்குது பாருங்கள். அது பத்தாதுன்னு எக்கச்சக்கமான ஹார்ட் டிஸ்க்ஸ் எல்லாம் இருக்குது. இது எல்லாமே செக் பண்ணி ஒர்க் ஆகுதா, ஒர்க்கிங் கண்டிஷனாக இல்லையா எல்லாமே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹார்ட் டிஸ்க் ஹோல்டருடைய அன்பாக்சிங் வீடியோ பார்க்கலாம் வாங்க. கைஸ், ஃபஸ்ட்டு வந்து ஒரு USB கேபிள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய சார்ஜர் அடாப்டர் பாருங்கள். நெக்ஸ்ட் நம்மளுடைய ஹார்ட் டிஸ்க் ஹோல்டர். இதுதான் நம்மளுடைய ஹார்ட் டிஸ்க் ஹோல்டர், பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம ஹார்ட் டிஸ்க் ஹோல்டர் பார்க்கலாம். இந்த ஹார்ட் டிஸ்க் ஹோல்டருக்குள்ளே ஜஸ்ட் லாக் அன்லாக் பண்ணிங்கன்னா வந்து உள்ளே வந்து நம்மளுடைய ஹார்ட் டிஸ்க் போடுற மாதிரி ஒரு போர்ட் இருக்கும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸ்மால் மதர் போர்டோடு இருக்குது. இந்த ஒரு கேஸ் 950 rupees கிட்ட ஆச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அவ்வளோ ரேட். பாருங்கள், ஹார்ட் டிஸ்க்கு பயங்கர டிமாண்டு. இதில் ஹார்ட் டிஸ்க், இந்த ஹார்ட் டிஸ்க் ஹோல்டர் வந்து 3.5 inches. ஸோ சின்ன ஹார்ட் டிஸ்க்கும் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இதுமாரி SSDன்னு சொல்லுவாங்க. இதையும் வந்து இதில் நம்ம போட்டு நம்ம லேப்டாப் கூட USB மூலிமா வந்து போட்டு கனெக்ட் பண்ணலாம். இது முக்கியமாக வாங்கினது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சிஸ்டத்துக்குள்ளே போடுறதுக்கு பதிலாக நம்ம USBயில் போட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். டேட்டா வந்து ரீட் அண்ட் ரைட் பண்ணிக்கலாம். இப்போ அவங்க செக் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த அடாப்டர் எடுத்த மாதிரி நம்ம கேபிள் கிட்ட கனெக்ட் பண்ணிக்கலாம் கரண்ட்டில். கைஸ், ஃபஸ்ட்டு வந்து நம்ம அடாப்டரை வந்து கரண்ட்டில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டோம். கனெக்ட் பண்ணிட்டோடனே நம்ம ஹார்ட் டிஸ்க் ஹோல்டர் இருக்குது பார்த்தியா, அங்கே ஒரு போர்ட் இருக்கும். அந்த போர்ட்டில் 12 volt DC போர்ட்டில் இது வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். கனெக்ட் பண்ணிட்டிங்கன்னா இப்படி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹார்ட் டிஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, இது இருக்குது பார்த்தீங்களா ஹார்ட் டிஸ்க். இந்த ஹார்ட் டிஸ்க்கை வந்து அப்படி ஒரு ஸ்லைட் பண்ணிட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கணும். ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா நம்ம வேலை முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அவங்க கொடுத்துருக்க USB கேபிள் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். இன்னொரு USB இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து சிஸ்டத்தை கூட கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணோடனே நம்ம லேப்டாப்பில் வந்து நம்மளோட டிஸ்க்கு வந்து காட்ட ஆரம்பிச்சிடும். இதோ பாருங்க டிஸ்க். கைஸ், லாங் டைம் என்னுடைய பழைய ஃபஸ்ட்டு வாங்கின கம்ப்யூட்டரில் போட்ட ஹார்ட் டிஸ்க் இன்றைக்கி தான் வந்து எடுத்துன்னு வந்து உங்களுக்காக செக் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஸ்கூல் மெமரிஸ்லாம் இருக்கும், உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். இதோ பாருங்க கைஸ், ஃபஸ்ட்டே வந்து எங்களுடைய ஸ்கூல் மெமரிஸ் தான். நாங்கள் மாட்டம் போட்டது எல்லாமே இருக்கும் கைஸ், செம்ம சூப்பராக இருக்கும். டூர் போன வீடியோஸ், மைசூர் பேலஸ் போன வீடியோ, அப்புறம் வந்து நாங்கள் மைசூர் பேலஸ்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். மைசூர் பேலஸ்லாம் செம்ம அல்டிமேட்டாக இருக்கும் கைஸ். அப்புறம் வந்து ஒரு ஸ்பேஸ் மியூசியத்துக்கு போனோம், அதுதான் இருக்கிறதுலே செம்ம அல்டிமேட்டு. நெக்ஸ்ட்டு கடைசியாக வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸுக்கு போனோம் கைஸ். முக்கியமாக நாங்கள் வண்டர்லா போனோம் கைஸ், அத்தான் இருக்கிறதுலே செம்ம அல்டிமேட்டான ஒரு பிளேஸ். வண்டர்லாலாம் அச்சிக்கவே முடியாது. நான் உலக சீக்கிரமாக ஓட்டி காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும். அதோட எங்கள் ஸ்கூலில் எடுத்தது அதுமாரி நிறைய டேட்டாஸ் இருக்கும் கைஸ். இதில் எக்கச்சக்கமான டேட்டாஸ் கைஸ். நாங்கள் ஸ்கூல் ரூம் காட்டுறோம் பாருங்களேன். இதுதான் எங்களுடைய கிளாஸ் ரூம். எனக்கு தெரியல. அது பாருங்க, நான் தான் லாஸ்ட்டில் உட்காந்துக்கிறேன் பார்த்தீங்களா. அதுதான் கைஸ், ஃபஸ்ட்டு ஒரு ஹார்ட் டிஸ்க் நம்ம அழகாக செக் பண்ணியாச்சு. இன்னும் இவ்வளோ ஹார்ட் டிஸ்க் இருக்குது, இது எல்லாமே செக் பண்ணி எது ஒர்க் ஆகுது
ஒர்க்கிங் கண்டிஷன் எல்லாமே கைஸ். அப்போல்லாம் வந்து 20 ஜிபிக்கே எவ்வளோ பேர் ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்களா? இப்போலாம் வந்து 128 ஜிபிக்கு எவ்வளோ தான் ஸ்மால் எஸ்எஸ்டி வேலை முடிஞ்சிச்சு. செக் பண்ண நான் காட்டியிருப்பேன். இது எல்லாமே செக் பண்ணி முடிச்சுட்டு வேலைலாம் முடிச்சு நான் கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி எப்படி ஒர்த்தா இல்லையா, வாங்கிறது யூஸ்ஃபுல் இல்லையா எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். பை எஸ். இவ்வளோ ஹார்ட் டிஸ்க் எல்லாமே செக் பண்ணி பார்த்துருங்க. கடைசியாக வந்து இந்த வரேன், இது 2 ஹார்ட் டிஸ்க் தான் கைஸ் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. ஒரு ஹார்ட் டிஸ்க், ஒரு எஸ்எஸ்டி ஒர்க்கிங். அதுவும் என் மெமரிஸ் ஹார்ட் டிஸ்க்கும் மட்டும்தான் இருக்குது. ப்ரோக்ராம் ஹார்ட் டிஸ்க்லேருந்து எல்லாமே வந்து அதோடைய கதை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக நம்ம ஹார்ட் டிஸ்கில் இருக்குது எல்லா ஃபைல்ஸ் எல்லாமே ரீட் பண்ணியாச்சு. அந்த எஸ்எஸ்டி போட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஜிடிஎஃப்ஐ எப்படி டவுன்லோட் பண்ணுறது அண்ட் ஜிடிஎஃப்ஐ ஆடி ஒரு எபிசோடாக போட போகிறேன். அந்த வீடியோலாம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து எல்லா வீடியோஸும் பார்க்கணும். ஜிடிஎஃப்ஐ சீரீஸாக வரும்போது இந்த சேனலில் ஃபஸ்ட்டு கேம் பிளே ஜிடிஎஃப்ஐலேருந்து ஆரம்பிக்கும். ஒன் ஆஃப் தி ட்ரீம் கேம் GTA 6 வந்துச்சு. இப்போ தான் நான் ஜிடிஎஃப்ஐ ஆட போகிறேன். அது எபிசோட்ஸாக போட போகிறேன் 2026. அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். இப்போ கைஸ் கடை க்ளோஸ் பண்ணிட்டு வரணும் போல் நம்ம வீட்டுக்கு போகிறோம். பாய் டாடா.